எல்லாரும் கேக்குதா பேசுறது? ஆம் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். சோமா இருக்கீங்களா எல்லாரும்? குட் ஈவினிங் ஆம் சார். சார். குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாரியா, டூ டிலே ஆயிட்டு கொஞ்சம். தனியாவே எல்லாம் செய்யறேன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆயிடுச்சு. ஸோ சாரியா. இன்னைக்கு என்ன பாடம் படிக்க போறோம்னு சொன்னேன்? சொல்லுங்க பிள்ளை, என்ன பாடம்? ஸோ ரெண்டும் சேர்த்து தான் படிக்க போறோம். இல்லைங்களா? எப்படி ரெண்டும் சேர்த்து படிக்க போறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணுமா? கதைங்கள எல்லாரும் கொஞ்சம். கோமேனோட இல்லை இல்ல சார். கதைங்கள கோமா இங்க வீட்டு எல்லாம் கோமா. ஓ ஓ சார். வீட்டு அம்மா அப்பாலாம் சொன்னாங்க தானே? சொல்லுங்களேன்டா. ஓ சார். சரி, இணையகரம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இணையகரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சாக்க சும்மா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணுங்க. இணையகரம் அப்படின்னா என்ன? மாம்பழ கதை சொல்லணுமா? சொல்லணுமா? வேணாமே. இணையகரம் அப்படின்னா என்ன? இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இணையகரம் அப்படின்னா, நான் இப்ப ஒரு உருவம் வரைகிறேன். சரியா? தலையங்கம் போடுவோம். என்னண்டு சார், இணையகரம் என்றது ஒரு நாட்பக்கல் தானே? எஸ். இணையகரம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? 4 பக்கங்களை கொண்டு 4 பக்கங்களை கொண்டது இணையகரம். அண்டர்ஸ்டாண்ட்? விளைஞ்சானே? 4 பக்கங்களை கொண்டிருந்தா அது இணையகரம். சரி, அப்ப முதல்ல இணையகரத்துல 4 பக்கங்களை கொண்டது இணையகரமா? சரி, 4 பக்கங்களை கொண்டது என்னது? நாட்பக்கம். அப்ப 4 பக்கங்களை கொண்டது நாட்பக்கண்டது. முதல்ல நோட் பண்ணுங்க. நாலு பக்கங்களை கொண்டது என்னது? முதலாவது விஷயம், 4 பக்கம் இருந்தால் என்னது? நாட்பக்கம். 4 பக்கம் இருந்தா நாட்பக்கலா? மூடிய தலைவர். 4 பக்கம் இருந்தா நாட்பக்கலா? இதான் முதலாவது கேள்வி. இது நாட்பக்கலா? மூடிய தலை உருவாயிருக்கும். ஓ சார். இல்ல, இது நாட்பக்கல் இல்ல. கட்டாயம் எப்படி இருக்கணும்? மூடிய தலை உருவாயிருக்கும். மூடி இருக்கணும். அப்படிதானே? மூடி இருக்கணும்னா என்ன அர்த்தம்? 4 பக்கமும் எப்படி இருக்கணும்? இப்படி இருந்தா இது நாட்பக்கல் தானே, இல்லையா? இது நாட்பக்கல். நாட்பக்கல் தான் நம்ம கதைக்கிற எல்லாமே. என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? சும்மா சொல்லுங்க. நாட்பக்கல் சர்பா என்ன வேணுமா? சர்பா என்ன வேணும்? கண்டும் இல்ல. சரியா? ரைட், சொல்லுங்க. நாட்பக்கலுக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். சதுரம். வேற? செவ்வகம். சாய் சதுரம். இணையகரம். முக்கோணம். சரிவகம். நீ இவ்வளவு உருவங்கள் சொன்னீங்க தானே? என்னெல்லாம்? சாய் சதுரம், சதுரம், செவ்வகம், வேற? இணையகரம் சொன்னீங்க. இப்ப இதுல எல்லாமே
ஒரு ஸ்பெசிபிக்கா என்னத்தை வச்சிருக்கு? ஸ்பெசிபிக்னா என்ன? அதுக்கிட்ட தனிப்பட்ட ஒரு தனித்துவம் ஒன்று இருக்கு. இப்ப யாரு என்ன பேரு யார் எடுத்துக்கணும்? சர்ஃபா எடுத்துக்கூட சர்ஃபாக்கு என்ன தனித்துவமானது இருக்கு? சர்ஃபா சொல்றோம், உனக்கு என்ன தனித்துவமான ஒரு இயல்பு என்ன இருக்கு? நிறைய காய்க்கிறதா தானே? அப்படிதானே? ரைட்டா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. மரியம் எடுத்துக்கோனா மரியமுக்கு என்ன தனித்துவம் இருக்கு? மரியம் என்ன தனித்துவம் இருக்கு? தனித்துவமா என்ன சொல்றது? உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நீங்க வெக்கப்படாம சொல்லலாம். பாடுவீங்க, ஆடுவீங்க, வேற ஏதாவது. ஓ சார், நான் பாடுவேன். ரைட், ஓகே, பாடும். யாரு யாருக்கு? ஆயிஷா ஹம்ரா வந்தியா? ஆயிஷா ஹம்ரா வந்ததா? நஃபா வந்ததா? 2 பேரும் எக்ஸாம் போட. அகீலா உனக்கு என்ன திறமை இருக்கு? அகீலா பிஎஃப். ஓ சார், என்னம்மா பிள்ளைக்கான தனித்துவமான திறமை இருக்கு? அப்படின்னு இல்ல சார். சொல்லுங்க. நீங்க பாடுவீங்க, இல்லாட்டி சித்திரை வரைவீங்க, அப்படி ஒன்று இருக்குமே. இல்லையா அப்படி ஒண்ணு? அப்படி எதுவும் ஸ்பெஷலா இல்ல சார். இருக்கும், இன்ஷா அல்லாஹ் நீங்க தேடி பிடிப்பீங்க. சரியா? ஆயிஷாக்கு என்ன இருக்கு? பாய் கேட்கிறதா? ஃபஸ்னாக்கு என்ன இருக்கு தனித்துவமான திறமை? எனக்கு தெரிஞ்சது எல்லாமே திறமை தான் சார். பாத்தீங்களா? இப்படி சொன்னீங்களே யாராவது பாத்தீங்களா? அந்த பிள்ளை என்கிட்ட இருக்க எல்லாமே திறமை தான் சொல்லுது. சம்ஹாட் என்ன இருக்கு? கவிதை எழுதுவேன் சார். கவிதை எழுதுறது. அப்ப இப்படி ஒவ்வொரு திறமைகளும் உங்களோட வகுப்புல சொல்லும் போது உங்களோட பேர் வருமானத்துல வருமா வராதா? இப்ப பாட்டு பாடுறேன்னு சொன்னோடனே மரியம்ட பேரை கூப்பிடுங்களா? இல்ல மரியம் நல்லா பாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க தானே? சொல்லுவாங்க தானே வகுப்புல? அப்படி இப்ப உங்களோட வகுப்புல வந்துட்டு இப்ப வந்துட்டு யாருக்கு? ஆயிஷா நல்லா வாய் ஹைப்பா அப்படின்னா ஆயிஷா தானே சொல்லுவாங்க. இல்லாட்டி சர்பாவை தானே இந்த வகுப்புல சொல்லுவாங்க. சரிதானே சொல்றது? சரிதானே சொல்றது? பயப்படாங்க, சர்பா ஒண்ணும் செய்யாது, சும்மா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான திறமை இருக்கிறதால வகுப்புல நீங்க அந்த பேரை சொன்னோடனே அந்த ஆளை சொல்றாங்க தானே. இப்ப வகுப்புல வந்துட்டு ஒரு பிள்ளைய வந்து நீங்க கோல் முட்டின்னு சொல்லுவீங்க, அப்ப சொல்றதானே? இல்லாட்டி மனசுக்குள்ள இருக்குதானே? அப்படி இல்லையா? கோல் காய்க்கிற ஒருத்தர் அப்படி பேரை சொன்னு ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகம் வருதானே? அது மாதிரி இங்க நீ இவ்வளவு உருவங்கள் சொன்னீங்க தானே. நாட்பக்கல்ல ஸ்பெஷலான ஆளுக்கு பேர் இந்த இணை ஹரம். இணை ஹரம் வந்து சரியான ஸ்பெஷல் ஆனா. இப்ப நான் உங்களுக்கு இதை வரைஞ்சிட்டு சும்மா கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? இப்படி ஒரு உருவத்தை வரையும். இப்படி ஒரு உருவத்தை பார்த்த உடனே நீங்க என்னன்னு சொல்றீங்க? இது ஒரு இணைகரம். நம்ம பார்வைக்கு சொல்லுங்க, பொய் தான் சொல்லக்கூடாது. நமக்கு இதை பார்த்தாலே இணைகரம் தான் தோணும். சரிதானே சொல்றது? ஓ சார், இதை பார்த்தா இணைகரம் தான் நமக்கு தோணும். இங்க இணைகரம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்கு தானே. இப்போ வந்து சர்பா நல்லா வாய் வைக்குன்னா சர்பாட ரூல்ஸ் என்னது? நல்லா என்ன காய்க்கிறது? வாய். நல்லா வாய் வைக்கிறது. அப்ப அந்த ஒரு திறமை இருக்குதானே. அது மாதிரி இணைகரம்னு நம்ம இதை சொல்லணும் அப்படின்னா இணைகரம் இப்ப சொல்லலாமா? இப்ப இதுக்கு பேர் என்ன? நாட்பகல். நாட்பகல் மட்டும் தான் சொல்லலாம். இணைகரம் அதை சொல்லணும் அப்படின்னா நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? ஸ்பெஷலான டேலண்ட்களை கொடுக்கணும். ஒன்றை என்ன கொடுக்கலாம்? வாயு கூட கொடுக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்? கோல் மூட்டும் தான் சொல்லலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்? பத்தி விடுறது. பத்தி விடுறதுன்னு சொல்றது. இல்லாட்டி உங்களை எப்படி சொல்றது? பத்தி விடுறது வேற எப்படி சொல்றோம் உங்களுக்கு? பத்தி விடுறா ஒரு பிள்ளைட்டு இன்னொரு பிள்ளை ஏத்தி விடுறது தெரியுமா? அவன் வந்து இப்படி கதைக்கிறா, போய் குடுவா போ 2 குடு இப்படி சொல்றதே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சொல்றோம் இல்லையா? சொல்றேன் சார். போர்ட் கிளியரா? இல்ல சார். இல்ல, கொஞ்சம் கிளியர் இல்ல. கொஞ்சம் இல்ல சார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ஒருக்கா இதை அமர்த்தி
இப்ப எல்லாருக்கும் ஓகேயா? ஓ சார். ஓ சார். எதுவும் பிரச்சனைகள் வந்தா உடனே சொல்லுங்க. சரிதானே? Right, okay. சரி கதைப்போமா இப்ப? இப்ப ஓகே தானே எல்லாம்? ஓ சார். இணைகரம்ன்ற பாடத்துல உங்களுக்கு நான் இப்ப நிறைய விஷயம் சொல்லி தர போறேன். இது எல்லாத்தையும் டெய்லி உங்கள்கிட்ட இந்த பாடம் முடியும் மட்டும் டெய்லி ஒவ்வொருத்தட்டையா கேட்பேன். சரியா? ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்டைன் விஷயங்கள் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அடுத்த இணையத்துல பரப்பளவு பாக்குறது இவ்வளவுதான் நமக்கு இந்த பாடத்துல தேவையான விஷயங்கள். ஓகே ரைட்டா? சரி இப்ப இது இணையகரமா கேட்டா சொல்லுவீங்களா? இது இணையகரமா? பாக்கி இணையகரம் மாதிரி தெரியுது, ஆனா அது இணையகரம். இணையகரம் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன தேவை? கட்டாயம் சில அப்படி இருந்தா தான் அது இணையகரம் சொல்லுவோம். சரிதானே? அப்படியான ரூல்ஸ் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம இப்ப ஒவ்வொன்றோட பார்க்கிறோம். எல்லாரும் விளங்கிட்டா? இத ஒருக்கா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல ஈஸியா விளங்கி வச்சுக்கொள்ளலாம். சரியா? சரியா? போட் கிளியர். போட் கிளியர் தானே? கிளியர் இல்ல சார். கிளியரா இல்லையா? மங்களாய்க்கு சார். மங்களாய்க்கு. ஏன் மங்களா இருக்கின்றீங்க? நல்லா தானே இருக்குது எல்லாமே. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இப்ப இப்ப ஓகே. இப்போ ஓகே சார். சரி எதுவும் பிரச்சனை வந்தா சொல்லுங்க. தெரியல என்ன நடந்துச்சு, கொஞ்ச நாளா தான் அப்படி இருக்கும். சரி எதுவும் வேணா சொல்லுங்க. சரி இப்ப சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்க போறோம். சரியா? எல்லாரும் அழகா இணையதள படம் கொண்டு போயிருங்க. கேட்டீங்களா? என்னடா இவ்வளவு மோசமா இருக்கணும். கேட்டீங்களா? கேட்டீங்கன்னு முதலாவது விஷயம் சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தரா ரிப்பீட் உங்க மனசுக்குள்ளே சொல்லிக் கொடுங்க. ஒரு தடவையோட இது உங்க மனசுக்குள்ள சொல்லணும், இறங்கிடும். சரிதானே? முதலாவது விஷயம், இப்ப நான் இதுல நிக்கிறேன், சர்பா வந்து இதுல நிக்கி, அப்படின்னா ரெண்டு பேரும் எப்படி நிக்கிறோம்? முன்னுக்கு முன்னுக்கு ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னா சர்பா தான் நமக்கு கிடைச்சி அடுத்தது ஆயிஷா அடுத்தது. ஆயிஷா இன்றைக்கு என்னத்துக்கு அமைதியா இருக்கா? என்ன நினைச்சு? சரி முதலாவது விஷயம், எதிர் எதிர்ந்த வார்த்தை உங்களுக்கு நினைவு. என்ன வார்த்தை? எதிர். முதலாவது விஷயம், எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்கும். எதிர் எதிர் பக்கங்கள், எதிர் எதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும்? இது ஓகேயா? பக்கங்கள் சமனா இருக்கின்ற முதலாவது விஷயம் ஓகேயா? அப்ப எதிரெதிர் பக்கங்கள் சமனா இருந்த போட் கிளியர் தானேம்மா? போட் கிளியர் இல்லையா? இல்ல சார். இல்ல சார். கொஞ்சம் திரும்ப மங்களாயிட்டு சார். ஒரு 2 to 3 minutes தான் நடக்குது. எனக்கே வேற தொழுவிட்டு இருக்கு ஆல்ரெடி. இதுல இது வேறையா?
இப்போ ஓகே ஓகே சார். ஓகே சார். சப்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரியா என்ன அது ஏன்னு சொல்லி தெரியும். எல்லா நானும் ஒரே மாதிரி இருக்காது. சரிதானே? முதலாவது விஷயம் என்னன்னு எழுதுவீங்கம்மா? எதிரெதிர் பக்கங்கள் சமன். பக்கங்கள் சமன். மார்க்கரும் கொஞ்சம் லைட்டா இருக்கு அப்படிதானே? மார்க்கர் கொஞ்சம் டார்க் இல்லாம இருக்கு அப்படிதானே? ஆம் சார். இங்க் ஃபில் பண்ண மறந்துட்டேன். சரியா கொஞ்சம் ட்ரை பண்ணி எழுதுங்க. விலங்கடிக்க எழுதுங்க. முதலாவது விஷயம் முடிஞ்சா அப்ப நான் சொல்ற மாதிரி நினைவீங்க. அப்பதான் ஈஸியா சொல்லலாம். முதலாவது என்னது? எதிரெதிர் பக்கங்கள் சமன். முதலாவது விஷயம் முடியும். ரெண்டாவது எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமானவை. எதிரெதிர் பக்கங்கள் எப்படியானவை? சமாதானமானவை. அடுத்த எது எழுதுறீங்க? எதிரெதிர் பக்கங்கள் சமாதானமானவை. ரெண்டாவது விஷயம் ஓகேயா? ரெண்டாவது விஷயம் ஓகேயா? பிள்ளைகள் மார்க்கர் கொஞ்சம் இங்க் முடிஞ்சுது. இங்க் ஃபில் பண்ணேன் ஒழுங்கா ஃபில் பண்ண. சரியா? ரெண்டாவது விஷயம் ஓகேயா? ஆம் சார். ரெண்டே ஈஸியா சொல்றது பாப்பா ஒரேடியா. நானும் நீயும் அப்படின்ற இடத்துல எது வந்து அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு சொல்லா வர்றதால ரெண்டையும் நம்ம இணைச்சி சொல்றோம். அந்த இணைப்பிடை சொல்லுன்னு சொல்லுவாங்க அதானே? இந்த இடத்துல என்ன இடத்துல தானே வருது. அது மாதிரி எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரம். விடிகாரம் எப்படி இருக்கும்? எதிரெதிர் பக்கங்கள் சமனும். அண்டர்ஸ்டாண்ட் தானே? இணைப்பிடை சொல்லு தானே சொல்றது. சரியா சொன்னது பிள்ளையா? சரி. சரி இப்ப வெளியே இருக்கிறத பத்தி காய்ச்சிட்டு தானே இப்ப உள்ள இருக்கிறத பத்தி காய்க்கிறோம். சரியா? எல்லாத்துலயும் எந்த வார்த்தை வரப்போது கூடுதலா? எதிரெதிர். அடுத்த விஷயம் உள்ளுக்கு வாங்க. இப்ப நம்ம வெளியே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். உள்ளுக்கு எதிரெதிர் கோணங்கள். எதிரெதிர் கோணங்கள் எப்படி? இதுக்கு எதிராகி இந்த கோணம், இதுக்கு எதிராகி இந்த கோணம் அப்படித்தானே? அப்ப எதிரெதிர் கோணங்கள் அடுத்த என்னவா இருக்கும்? எதிரெதிர் கோணங்கள் சமனானவை. அடுத்து எழுதுங்க. எதிரெதிர் கோணங்கள் சமனானவை. மார்க்கர் தான் கொஞ்சம் லைட் ஆகி, டோன்ட் வரி. இது ஓகேயா? ஓகே சார். என்ன சங்கவி சோமாக்கியா? ஆம் சார் இருக்கிறேன். என்ன இரவு சாப்பாடு சாப்பிட்டுருப்பியே? புட்டு என்ன சொல்லியுமா? குழம்பு, முருங்கக்காய் குழம்பு. ஆஹா நல்லா. அப்ப என்னன்னு பார்க்க போறோம் இப்ப? எதிரெதிர் இது ரெண்டு ஓகே தானே? இது ரெண்டையும் சொல்லுங்க அப்படின்ட்டு. எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சொன்னீங்கன்னா லேசம். எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமும். அடுத்தது என்ன? எதிரெதிர் கோணங்கள் சமன். இல்லாட்டி சமன். அவ கோணங்கள் முடிச்சிட்டு தானே? இது ஒரு பார்ட். இது ஓகே எல்லாருக்கும். இது அழகா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? இது அழகா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? இப்ப நான் அடுத்த இதே மாதிரி படத்திலே குறிச்சேன் அப்படின்னா உனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ நான் என்ன செய்ய போறேன்? அடுத்ததா இன்னொரு படத்தை வரைய போறேன். வரையவமா? இது ஓகேயா? படம் ஓகே தானே? சரி இப்ப அதுல குறிப்போம். இப்ப நான் உள்ளுக்கு வந்துட்டு தானே? உள்ளுக்கு வந்த பிறகு அடுத்தது நான் வந்து இந்த ரூம்ல
இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும் நடந்து போறேன். இப்ப என்ன காத்து மேல காத்து கீழே இல்ல, இந்த மூலையில இருந்து அந்த மூலைக்கு நடந்து போறேன். அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? மூளை விட்டம். விட்டம். மூளை விட்டம். இந்த வார்த்தை நினைவிக்கணும். மூளை விட்டம்னா என்ன அர்த்தம்? எதிரெதிர் உச்சிகளை இணைக்கிற கோடு. உச்சியில இந்த இடத்துல எதிரெதிரா இருக்கணும். இப்ப நம்ம எதிரெதிர் கோணம் குறிச்சோம் தானே, இதுல இருக்கிற இதுக்கு பேர் என்னது? கோணத்துக்கான உச்சி. சரிதானே? அப்ப இதுல இருந்து இந்த உச்சி தானே எதிரா இருக்கு. இதுக்கு எதிரா எது இருக்குதா? பார்க்க அப்படியே தெரியுது உங்களுக்கு. இதுக்கு எதிர்க்கு தானே. அப்ப இந்த உச்சியில இருந்து இந்த உச்சிக்கு ஒரு கோடு போடணும். அதுக்கு பேர் என்னமா? மூளை விட்டங்கள். அப்ப முதலாவது ஒரு மூளை விட்டத்துக்கு இருங்க. மூளை விட்டம் கேட்டீங்களா? இத முதலாவது படமாக்கிறோம். இது இரண்டாவது படம். மூளை விட்டம் கேட்டீங்களா எல்லாரும்? அடுத்த அதே மாதிரி அடுத்த மூளை விட்டத்துக்கு இருங்க. அடுத்த மூளை விட்டம் கேட்டீங்களா? அந்த மூளை விட்டம் சரியா? ரெண்டு மூளை விட்டம் கிட்ட. அப்ப இந்த இணைகரத்துக்கு எத்தனை மூளை விட்டம் கிடைக்கும்? 2. அப்ப நான் மூளை விட்டம் தீர்ன அப்புறம் அடுத்த விஷயம் உங்களுக்கு சொல்லி தரேன். மூளை விட்டம் இப்ப நான் வந்து நிக்கிறேன். இப்ப வந்து நானும் இன்னொரு ஆளும் கழிச்சிட்டு இருக்கோம். சரிதானே? ஒரு இடத்துல நின்று ரோட்ல இல்ல ஒரு இடத்துல நின்று கழிச்சிட்டு இருக்கோம். யாரு? நம்மளோட அடியாள் யாரு? சர்ஃபா. நானும் சர்ஃபாவும் கழிச்சிட்டு இருக்கோம். ஆயிஷா நடுவால போகுது. அப்ப என்ன சொல்லுவோம்? குறுக்கால போகுது. குறுக்கால ஆயிஷா போனுச்சு. அப்படித்தானே? அப்ப ரெண்டு மூளை விட்டம் ஒன்றை ஒன்று எப்படி வெட்டுது? குறுக்கால இடைவெட்டு. ரெண்டு மூளை விட்டங்கள் இடை வெட்டும் போது வடிவா சொல்லுங்க. இணைகரத்தின் எல்லாரும் சொல்லுங்க இருக்கா? இணைகரத்தின் மூளை விட்டங்கள். நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று என்ன செய்யுது? இடைவெட்டு தானே. அர்ஷாட் மைக்ரோஃபோனுங்க. அர்ஷாட் மைக்ரோஃபோனுங்க. ஒன்றை ஒன்று இடைவெட்டு. அப்படித்தானே? இந்த பாருங்க, இந்த மூளை விட்ட இந்த மூளை விட்ட இடைவெட்டு. இடைவெட்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேரும் சமன் சமனா பிரிஞ்சிருவாங்க. எப்படி எப்படி பிரிவாங்க? சமன் சமன். அப்படின்னா இந்த மூலத்தை பாதியாவும் இதுவும் பாதியா பிரிஞ்சிடும். அதே போல இவரும் பாதியா பிரிஞ்சுவார். ரைட்டா? வழியா பார்த்துக்கணும். இதுல டபுள் கோடு போட்டிருக்கேன். ரெண்டு பேரும் சைஸும் வந்து டிஃபர் ஆகும். சரிதானே? சோ ரைட்டா? அப்ப என்ன போட்டு சொல்லணும்? மூளை விட்டம் வரையும் போது என்ன நடக்கும்? மூளை விட்டங்கள் தங்களுக்குள்ள சமன் சமனா. இப்ப நான் ஈஸிக்கு சமன் சமன் சொன்னா தியரியில் எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா, இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று சமன் சமனா பிரிகிறது. அதை எப்படி சொல்லுவோம்? ரெண்டு சமன் வருது. அப்ப இது சம கூறிடும். கூறிடுறா பிரிக்கிறது. கூறிடுறது அப்படின்னா என்னது? சமனா பிரிக்கிறது. சரியா? இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றே ஒன்று இரு சம கூறிடும். இரு சம கூறிடும். இதை எழுதிங்களா? இதெல்லாம் முடிஞ்சா சரி, மெதுவா தான் எழுதணும் தெரியும். எழுதுங்க. என்ன நூறுல் ஹயா சோமாக்கியா? நீங்க சோமா சார்? நீங்க ஒரே ஒரு பிள்ளை நான் சோமான்னு கேட்டிருக்கேன். நான் சோம்தான். இடைக்கிட நம்மளை இதாக்குற ஆட்கள் வந்து சந்தோஷப்படுறதுக்காக நான் என்ன செய்யறேன்? இந்த ஹாஸ்பிட்டல் அப்டேட்ஸை வந்து இடைக்கிற ஸ்டேட்டஸ்ல போட்டு, இப்ப நான் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் போய் வரேன்னு சொன்னா இப்ப நமக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ன செய்வாங்க? சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையா? அதை பார்த்து
அவங்க சந்தோஷமா இருக்குது நான் அதை போட்டுக்கோ. அது ஒரு சாதாரண பிளட் டெஸ்ட் தான். பார்த்தாலே தலை சுத்தம் தான் நினைக்கிறாங்க. பிளட்டை பார்த்தா தலை சுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் தலை சுத்துமா இல்லையா உனக்கு? உனக்கு ரத்த எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நீ ரத்த பூமியில வாழ்றதால பிரச்சனை இல்லைன்னா. அப்ப அடுத்தது வரையவா? அடுத்தது ஆம் சார். அடுத்ததான் லாஸ்ட். சரிதானே? இதோட முதலாவது பாடத்துல இருக்க முழு தியரியும் உங்களுக்கு முடிஞ்சிடும். சரிதானே? அதுல நான் கேள்வி தருவேன் நினைக்கிறீங்களா? இல்ல. அது ஏன் படிக்கிறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டு முதலாவது இது ஏன் படிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அதுல வரக்கூடிய கேள்விகள் எப்ப படிப்போம்? நம்ம 2வது பகுதி படிப்போம் தெரியுமா? இணைகரம் 2. அதையும் நான் இன்றைக்கு சொல்லுவேன். இணைகரம் 2 படிச்சுட்டு அதுல வர கொஸ்டின்ஸ் செய்யும் போது உங்களுக்கு விளங்கும். உண்மையிலே இணைகரம் 1 பிரிச்சு போடாம ஒரே அடியா போட்டுருக்கலாம். கொஞ்சம் பைத்தியம் தான். உனக்கு என்னப்பா பைத்தியம் என்ன வேண்டா கதை அப்படிதான் சஸ்னா. எழுதும். அடுத்தது அடுத்த இணைகரம் கேட்டீங்களா? அடுத்த இணைகரம் ஓகேயா? ஆம் சார். என்னடா கதைங்களா? அண்ணா கேக்குதா? அண்ணாக்கு அண்ணா சோமாய்க்கியா? ராகவ் வந்தியா? ராகவா லாரன்ஸ் சார் படிக்கிறியாடா ஒழுங்கா? ஓ சார். பொய் சொல்லாது. நீ கிளாஸ்ல இருக்கும்போது தூங்குறியா? துஷான் சொன்னா. யார்? உன்கிட்ட நண்பன் தெரியுமா? ஓ அவன் தான் சொன்னான். நீ போய் சிரிச்சுட்டே சொன்னியா அத அவன்கிட்ட? சரி. துஷான் யாரு? ராகவோட அம்மா என்ன வேலை செய்யறாங்க? டிஸ்பென்சரில இருந்து வேலை செய்வாங்களா நின்று வேலை செய்வாங்களா? நின்று. ரெண்டே ஒவ்வொரு தடவையும் மருந்து எடுத்து கொடுக்கணும் தானே? ஓ கஷ்டம் தானே? ஈஸியா? கஷ்டம். இரவு எத்தனை மணிக்கு வருவாங்க அம்மா? 9 மணி ஆகும். 9-10 மணி ஆகும் தானே டிஸ்பென்சரி க்ளோஸ் ஆக? ஓ சரி. இதெல்லாம் என்னத்துக்கு செய்யறாங்க? அவங்க சும்மா விட்டு வைக்கலாம் தானே? ஏன் செய்யறாங்க? உன்னை படிக்க வைக்கியா? சொல்ல. உன்னை படிக்க வைக்க செய்யறாங்க இல்ல சும்மாவா? படிக்க வைக்க. படிக்க வைக்கத்தானே? அப்ப படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்படி ஒரு வேலை கஷ்டப்பட்டு அம்மா 9-10 மணி தான் வாராங்க வீட்டை. அதெல்லாம் ஒன்னையும் சரியா கவனிக்கல. அதெல்லாம் இப்ப ஒன்ன கவனிச்சா அவங்க வேலைக்கு போயிடுமா அந்த டைம்ல? தானே? அப்ப நீ என்ன செய்யணும்? நீ ஒன்ன கவனிக்க பழகும் முதலாவது. சரிதானே? ஒன்ன கவனிக்க பழகும். 10ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டா? நீ 10 11 10 தானே? 10. அப்ப 10ஆம் ஆண்டுல எல்லாரும் மெச்சூர்ட் ஆயிடும். அதாவது இப்ப அம்மா வேலை செய்யறாங்க. யாருக்கா வேண்டி? உனக்கா வேண்டி. அப்படியே என்ன செய்யணும்? அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் என்ன கொடுக்கணும்? ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி போட்டு சந்தோஷம் கொடுக்கணுமா? இல்லையா? தானே? இப்ப படிக்கதானே வேணும். பாத்துக்கோ. அம்மா நின்று தான் வேலை செய்யறாங்க. நின்றா என்ன வலிக்குமா? கால் படிக்குமா? பாத்திருக்கியா? அம்மா வலிக்கினே பேச சொல்லிருக்காங்களா கால் உன்ட்ட? இல்லதானே? இல்ல. அவன்கிட்ட இப்ப எனக்கு கால் வலிக்குது நான் வேலைக்கு போயிடல நீ அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா? இல்லையே, சொல்ல மாட்டாங்க தானே? சொல்ல மாட்டாங்க. அடுத்த நாள் உனக்கு சமைச்செல்லாம் வைக்கிறாங்க தானே? ஓ நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு விளங்குதான் உனக்கு? விளங்குது. அவ்வளவு சின்ன பிள்ளைல தான் நீ இல்ல. அம்மா கவலைப்பட வைக்கூடாது. அவங்களுக்கு கவனிக்க இயலாது. ஆனா உன்னால அவங்க கவனிக்காட்டியும் மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சிங்கிள் உமன் சொல்லுவாங்க. அம்மா உனக்கு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சு என்னத்துக்கு வேலை செய்யறாங்க? உனக்கு எப்படியாவது செய்யணும், ஃபீஸ் கட்டணும், நீ படிக்கணும், எல்லாத்துக்கும் தான் செய்யறாங்க. சரியா? அம்மாவோட பாசத்தை அம்மா காட்டுறதுக்கு கூட டைம் இல்லாம இருக்காங்க. என்னத்துக்கு? ஒன்ன முன்னு கொண்டு போகும். வடிவா இதை மனசுல வச்சுக்கோ. இனி
எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காதுதான். இருக்கிற நாள் எல்லாத்தையும் சிறப்பான நாளா வச்சுக்கோ. ரைட்டா? விளைஞ்சு. என்ன மத்தாக்கள் விளையில சொன்னது என்னத்துக்கு? உங்களுக்கு இந்த உங்களுக்கு இந்த சினாரியோ பொருந்தும் தானே? உங்களோட பாப்பா அம்மா எல்லாத்துக்கும் விளையாச்சானே பொருந்தும் தானே சொன்ன விஷயம். ஓ நிறைய பேர் தெரிஞ்சு ஓ சார். எல்லாரும் சரிதான் சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. சரி, அடுத்த விஷயம். இப்போ ஒரு 2D உருவம் இருக்கு. 2D உருவம்னா என்னது? தல உருவங்கள் தளத்துல வச்சு அப்படி பொருந்தி இருக்கும். அப்படி உருவங்களுக்கு என்ன இருக்கும்? கனவுல வைக்குமா? இப்போ ஒரு சதுரம் வரைஞ்சா சதுரத்துக்குள்ள தண்ணி ஊத்துவியா ஆயிஷா? சதுரம் வரைஞ்சா சதுரத்துக்குள்ள தண்ணி ஊத்த சொன்னா ஊத்துவியா? சர்ஃபா நீ ஊத்துவியா? இல்ல சர்ஃபா நீங்க சர்ஃபா ஊத்துவியா? இல்ல நீ ஊத்துவா? சீமானவாள் நீ ஊத்துவியா? இல்ல சார். சதுரத்துக்குள்ள தண்ணி ஊத்தியல ஏன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு கனவளவு இல்ல. அப்ப என்ன இருக்கு அதுக்குள்ள? ஒரு சதுரத்துக்கு என்ன இருக்கு? பரப்பளவு. சதுரத்துக்கு பரப்பு. சதுரத்துக்கு பரப்பிக்குன்னா இருந்தது நாட்பகல் எல்லாத்துக்கும் பரப்பிடிக்கும். நாட்பகல் எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? பரப்பிடிக்கும். இந்த இதுல ஸ்பெஷல் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த மூளை விட்டை தானே. இந்த மூளை விட்டதால நான் வந்து முதலாவது ஒரு மூளை விட்டத்தை வரையேன். இதுக்கு பேர் என்ன? முதலாவது மூளை விட்டம். இந்த முதலாவது மூளை விட்டம் வரைஞ்சிட்டு நான் பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஒரு மூளை விட்டம் வரைஞ்சிட்டு பார்த்தா இணையறதுக்கு ஒரு பரப்பு இருக்கு தானே பிள்ளை. அந்த பரப்பு என்ன செஞ்சுண்டா அரைவாசியா பிரிஞ்சிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஒரு மூளை விட்ட வரைகிறதால பரப்பு என்ன செஞ்சுட்டு அரைவாசியா பிரிஞ்சு. இந்த இணையகரத்துல பரப்பு 30 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த இணையகரத்துல பரப்பு எவ்வளவு? 30 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப இந்த பக்கத்துல பரப்பு எவ்வளவு? அப்ப இணையகரத்தின் மூளை விட்டம் என்ன செய்ய போகுது? பரப்ப 2 சமதுண்டா பிரிக்க போகுது. இரு சமதுண்டா என்ன சொல்லுவோம்? இரு சமனா பரப்பை கூறிடும். அப்ப இணையகரத்தின் மூளை விட்டம் பரப்பை இருசம கூறிடும். ரைட்டா? எழுதுங்க எல்லாரும். இணையகரத்தின் மூளை விட்டம் பரப்பை இருசம கூறிடும். இமாரா வந்தியா? இமாரா ஓ சார். கோமா இருக்கியா? இமாரா கோமா என்னோட இல்ல சார். என்ன சாப்பாடு இன்னைக்கு? தோசை. தோசைக்கு என்ன? சாம்பாரா சட்னியா? சட்னி. சாப்பிட்டியா? இல்ல சார். விதவிதமான சாப்பாடு. ஒருத்தருக்கு தோசை செஞ்சு தரான், ஒருத்தருக்கு என்ன செஞ்சிருந்தாங்க? புட்டு. வேற என்ன? ஒரு வீட்டுல ஸ்பெஷலா இருக்கு இன்னைக்கு. இடியப்பம் யார விட்ட? இடியப்பம் யார விட்ட? இல்லையா? இடியப்பம் வேற என்ன? இடியப்பம். அடுத்து ஃப்ரைட் ரைஸ், கொத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. என்னமா? ஆட்டாமா ரொட்டி. இல்லாடி என்னது? கொல் ரொட்டி யார விட்ட? எங்க சுட்டாங்களா? சரி கரெக்ட்ல. பாத்தீங்க. அப்ப உங்களோட வீட்டை வந்து விதவிதமா சாப்பாடு செஞ்சாரதுக்கு என்னத்துக்கு? டேஸ்டுக்கு சாப்பிடுறதுக்கா? அவங்க பிள்ளைகள் பெறாங்க தானே. சரி, நான் உனக்கு பேரண்ட்ஸ் எதுக்கு பிள்ளைகளை பெற்று போட்டு இந்த சாப்பாடு நான் கொடுத்துருக்கீங்க? நீ வளர்றதுக்கா அப்படின்னு நினைக்கிறியா? சின்ன சொல்றாங்க சத்து சாப்பிடுங்க அப்படித்தானே. நீ வளருவான்னு சொல்லுவாங்க. இப்ப 10ஆம் ஆண்டு வந்து நீ இதை சாப்பிட்டா வளருவான்னு சொல்லுவாங்க. சில அம்மா சொல்லுவாங்க இப்ப மீன் இதை சாப்பிட்டு மூளை வளரும் அப்படித்தானே. சரி, கத்தரிக்காய் சாப்பிடணும் அப்படின்னு. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உனக்கு விதவிதமா செஞ்சு ரகரமா செஞ்சா நீ படிச்சிருவான்தான். ஏன்னா அவங்களுக்கு தேவை நீ படிக்கணும். சரிதானே? படிச்சா எங்க போனாலும் மரியாதை. இப்ப நான் படிச்சிருக்கேனா? அப்ப நான் எங்க மதிப்பாங்களா இல்லையா? இப்ப நான் சேருக்கு எங்க இருக்கும்? நான் ஒரு யூனிவர்சிட்டியில அண்டர் கிராஜுவேட் ஆகி ஆகிக்கேன்டா. நான் ஒரு இடத்துக்கு போகும் நான் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு சொன்னா எனக்கு அந்த தனியான மரியாதை இருக்குமா இல்லையா? ஒரு வீடியோ ஒன்று இருக்குன்னா அதை எப்படியாவது டவுன்லோட் பண்ணி போடுறேன். சரிதானே? அது வந்து என்ன படத்துல இருந்துச்சுன்னா, வாத்தி படம் பாத்தீங்களா? இவன் தனுஷ்ட வாத்தி படம் நீ பாத்திருப்பா சார். எனக்கு தெரியும் நீ பாத்திருப்பா.
பாத்தி படத்துல வந்து ஒரு விஷயம் இருக்கு, படிப்பு என்னத்தை தரும்னு ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு பதில் வந்து நான் அவங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணுவேன். சரியா? எல்லாரும் நினைப்பாங்க படிப்பு தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு நினைவு பாட்டுங்கிற நானே மறந்துட்டேன். சரி, இணையதளத்துல இந்த மூளை விட்டத்தை வரைஞ்சோன்னா என்ன நடந்துட்டு பரப்பு பாதிய பாதியா வரைஞ்சிட்டு. இப்ப இந்த மூளை விட்டத்தை விட்டு போட்டு இந்த பக்கம் மூளை விட்டு வரைஞ்சாலும் என்ன நடந்துரும்? பரப்பு பாதி பாதியா பிரிஞ்சிடும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் சொன்ன விதத்தை பாருங்க. முதலாவது எந்த பக்கம் இருக்கு எல்லாத்தையும் கழிச்சேன்? எதிரெதிர் பக்கம். வெளிப்பக்கம். ஆயிஷா என்ன பக்கம்? வெளிப்பக்கம். வெளிப்பக்கம். அதுக்கப்புறம் உள்ள வந்து என்னத்தை பத்தி கழிச்சேன்? கோணத்தை பத்தி கழிச்சேன். அண்டர்ஸ்டாண்ட்? கோணத்தை பத்தி கழிச்சு முடிய அடுத்தது யாருக்குள்ள போனேன்? உள்ளுக்குள்ள போயிட்டேன். உள்ளுக்குள்ள போன பிறகு மூளை விட்டம் ஒரு வார்த்தையை வச்சு கூட என்னென்ன விஷயம் கழிச்சிட்டேன்? மூளை விட்டம் பாதி பாதி ஆகுறதையும் மூளை விட்டம் பரப்பு பாதி பாதி ஆகுறதையும் படிச்சேன். சரிதானே? இப்ப நான் கேட்க யாராவது ஒருத்தர் தைரியமா சொல்றீங்களா? நான் கேட்கிறாரு. பயன் இல்லை தானே? எழுதிட்டீங்க. பார்த்து வாசிச்சாலும் ஓகேதான். சொல்றீங்களா? ரெடியா? ஒன்று சொன்னா போதும். ஒன்று சொன்னா போதும். ரெண்டமா கேட்கிறேன். பயப்படாதீங்க. இப்பதான் தந்தது பார்த்து எழுதிருப்பீங்க. எப்படியும் வாசிச்சாலும் ஓகேதான். முதலாவது 3 ஹப்ஸா இருக்கு. 2 சைடும் டேஷ் போட்டிருக்க ஹப்ஸா அன்மியூட் பண்ணுங்க. 2 சைடும் இப்படி ஒரு டேஷ் போட்டிருக்க ஹப்ஸா. பிள்ளைல உங்களோட வாப்பட பேரோட சேர்த்து அடிங்கம்மா. கஷ்டமாயிக்கு எனக்கு. நீங்க 3 ஹப்ஸால ஏதாவது ஒரு ஹப்ஸா அன்மியூட் பண்ணுங்க. அந்த புள்ள பண்ணுதானே நம்பிக்கை. ஹப்ஸா அன்மியூட் பண்ணிட்டீங்களா? சரி, ஒன்று சொல்லுங்க. எதிரெதிர் பக்கங்கள் சமம். ரைட், ஓகே. ஒன்று சொல்லி ஹப்ஸா. ஹப்ஸா சொல்லி முடிய அடுத்த யார சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆமினா முஸ்தபா. எதிர்கோணங்கள் எதிரெதிர் கோணங்கள் சமனம். எதிர்கோணங்களா இல்லாட்டி எதிரெதிர் கோணங்கள் சமனம்? எதிர்கோணங்கள் சமனம். ரைட், ஓகே. பேர்வலையா புள்ள? ஓ. ஹிஸ்மா. ஹிஸ்மா 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 அன்மியூட் பண்ணி காய்ச்சாதான் மார்க்ஸ் கூடுன்னு சொன்னேன். கூட எனக்கு கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு தான் பிரச்சனை. பரவாயில்லையா? சரி, உனக்கு கூட எனக்கு இஸ்மா இனி நான் அன்மியூட் பண்ண சொல்றேன் ஒண்ணு. சரியா? நீ அப்படியே ஏறி. அடுத்தது இகுசானா. இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்றிற்கு சமகூறிடும். இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்றிற்கு சமம். வெரி குட். இகுசானோட டோலி யாரு? பெயர் என்னமா? அந்த பெயர் மாஹிரா. மாஹிரா. அன்மியூட் பண்ணுங்க மாஹிரா. மாஹிரா வந்ததா? ஓ சார். ஒரு விட சொல்லுங்கம்மா. என்ன மாஹிரா எழுத இல்லையா ஒன்றும்? மாஹிரா நோட்ஸ் அனுப்பணுமா இன்றைக்கு? கணேஜா இகுசானா கொஞ்சம் உங்களோட டோலிட்ட சொல்லுங்க. நோட்ஸ் எல்லாம் அனுப்பணும். சார் படிக்கிற ஐடியாவோட வந்திருக்கான்னு கேளுங்க மாஹிரா. இல்லாட்டி கிளாஸ் வந்தா மார்க்ஸ் எல்லாம் கூடாது. படிக்கிற ஐடியாவோட வந்து நான் சொல்றதெல்லாம் செஞ்சா நான் சொல்றதெல்லாம் செஞ்சா நீங்க முதல்ல என்ன ஆயிடுவீங்க? ரெண்டாவது என்னது? சொல்றதெல்லாம் செஞ்சா உங்களோட மார்க்ஸ் எல்லாம் கூடும். அதுவும் நீங்க செய்ய மாட்டீங்க. சரிதானே? நிஃப்ரா 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 NIFNN நிஃப்ரா. எங்க நிஃப்ரா? நிஃப்ரா காணுங்க. நூரா. ஓ சார். என்ன நூறா அந்த ஆக்டிவ் இல்லாம வைக்கா? விட ஒன்று சொல்லுவாங்க. எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமானது. எதிரெதிர் பக்கம். மின்ஹா. இணைகரத்தின் மூளை விட்டம் பரப்பை இரு சமக்கூறிடும். சரி, அடுத்தது நுஃபைசா. நுஃபைசா
பிள்ளைகள் கேட்டா அன்மியூட் பண்ணுங்க, இல்லாட்டி தெரியும் என்ன பத்தி விட சொல்லுங்க மோண்டு. இணையகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று சமகூறிடும். சரி, ஓகே. ஆசிகா? எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமும். ஓகே. பரீரா? பரீரா அங்க உமா கூப்பிடுறா. எதிரெதிர் இங்க வா, இங்க வா, இங்க வா. உமா சேர் கூப்பிடுறாருன்னு பயப்படாம கதை. உங்களோட உமா சரியான பாசத்துல வைக்கா விளைஞ்சா. நான் என்ன பேரு இவனுக்கு சொன்ன அதே தான் உனக்கு சொல்றேன். உமா சரியான மாதிரி ஒண்ணுல என்னவா இருக்காங்க? பாசம். பாசமா இருக்காங்க. சரியா? உனக்கு தெரியா எவ்வளவு பாசமா இருக்காங்கண்டு. பிறகு உனக்கு தெரிய வரும்போது நீ ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க, இல்லாட்டி அவங்க கவலைப்படுவாங்க. பேரண்ட்ஸ் கவலைப்பட மட்டும் வச்சிடாதீங்க. இருக்கிறதுல வேற நினைச்சு நினைச்சு அதை கவலைப்படுவீங்க. நான்லாம் சில டைம்ல ஒருக்கா கவலைப்பட வச்சதே இப்போ வரைக்கும் நான் நினைச்சு கவலைப்படுறது. இப்படி ஒண்ணு செஞ்சிக்க கூடாது நம்ம. இப்ப சொன்ன விலங்கு அது பட்டு திருந்துங்க எல்லாம். ஹம்தா? ஹம்தா நூறுல் ஹம்தா இல்ல மத்த ஹம்தா? ஒரு விட சொல்லுங்க புள்ள. எதிரெதிர் கோணங்கள் சமாந்தரம். ஒரு எதிரெதிர் கோணங்கள் எப்படிமா சமாந்தரமா வரும்? திங்க் பண்ணி சொல்லுங்க அழகா இன்னொருக்கா. சமாந்தரம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஹம்தா, கோடுகளுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு சமாந்தரம். சரிதானே? எதிரெதிர் கோணங்கள் சமனானவை. அப்படின்னா இந்த கோணம் 50 பாயிண்ட், இது எவ்வளவு இருக்கும் ஹம்தா? 50. இது இது 70, இதுவும் 70. விளையா? சமாந்தரம் அப்படின்னா அது என்னத்துக்கு வரும்? கோடுகளுக்கு மட்டும்தான். சரியா? அடுத்தது இமாரா? சார். சொல்லுவாங்க என்ன இழுக்கிறார்? மூலைவிட்டம் பரப்பு. ஓகே ஓகே ஓகே. ஹிம்சா? ஹிம்சா தானே? ஹிம்சா ரெசிபி எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமானவை. அது சொல்றதுக்கு முன்னுக்கு ஒரு வார்த்தை போட்டுக்கிறோம். இந்த இடத்துல எல்லாத்துலயும் என்ன வார்த்தை வரும்? இணைகரத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமானவை. அர்ஷாட்? அர்ஷாட் ஓ சார். ஒரு விட ஒன்று சொல்லேன் சிங்க குட்டி. நீ எழுதுனதுல உண்ட சொல்லு. அன்மியூட் பண்ணுவேன், அன்மியூட் பண்ணுவேன். பயப்படாத பயப்படாத. விட சொல்றதெல்லாம் ஒரு கெத்துடா. உண்மையாதான் சொல்றேன். விட சொல்லலாம் நினைக்கிறது தான் கெத்து. விட சொல்றது கெத்துதான். அடுத்தது முனாசிர்? இணையகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமவிடும். இரு சம கூறிடும். கூறிடும் தான் பிரிக்கிறது. அப்ப இரு சம கூறிடும் சொல்லணும். அல்ல சரியா? அது வந்து இஸ்பாக். இஸ்பாக் தானே? இஸ்பாக். ஒரு விட சொல்லுங்க. இணையகரத்தின் எதிரெது பக்கங்கள் சமாந்தரம். பத்தி ஈஸியா சொல்றேன். இன்னொன்னு சொல்லு. இணையகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று சமகூறிடும். இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் சொல்லும் போது வரல. எந்த ரெண்டு சொல்லும் போது கொஞ்சம் பிரச்சனை வருது. மூளை விட்டம் தான் பிரச்சனை. அப்படித்தானே? ஈஸியா சொல்றேன். மூளை விட்டம் உண்டு பாதியா பிரிக்கும். மூளை விட்டம் பரப்ப பாதியா பிரிக்கும். சொல்லுங்க. மூளை விட்டமும் பாதியா பிரிக்கும். மூளை விட்டம் பரப்ப பாதியா பிரிக்கும். இங்க பாதிதான் ரெண்டுலயும் மெயினான வேர்ட். சரியா? நெக்ஸ்ட் பாத்திமா சுமையா? நீங்க சொல்லுங்க. எதிரெதிர் கோணங்கள் சமன். இன்னொன்று இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் பரப்பை இரு சமகூறிடும். ராஃபியா? விட சொல்லுங்க.
என்ன ராசியா? எங்க இருந்த ருக்கையா? இங்க வா ருக்கையா. ஓ சார். ஏமா புள்ள அன்மியூட் பண்றல்ல? படிப்பு கஷ்டமாயிக்காமா? இல்ல சார். வீட்டை கேஸா இல்லாட்டி அடுப்பு வச்சுக்காங்களா? கேஸ் தான். கேஸ் தானே. கேஸ்ல சமைக்கும் போது புகை வரும் தானே? இல்லையே. கேஸ்ல சமைக்கும் போது புகை வராது அப்படி. ஐ மீன் சமைக்கும் போது அந்த வறுத்து நீங்க கிச்சன் பக்கம் கையில தானே போறது. இதெல்ல எண்ணெய் ஊத்திட்டு இதெல்லாம் போடும்போது புகை வர்றது இல்லையா? தாளிப்பு போடும்போது புகை வர்றது இருக்கையா? ஓ சார். இப்படி எல்லாம் வந்தா தானே அதுல டேஸ்டான சாப்பாடு கொண்டு வருது அப்படித்தானே? ஓ சார். அது மாதிரிதான் இப்ப நீ படிச்சிட்டு இருக்கா, கொஞ்ச நாள் வந்து பேட் டேஸா இருக்கும், படிக்க இயலாது, விட சொல்ல மாச்சலா இருக்கும், ஏண்டா படிக்கிறோம், மத்த அந்த பிள்ளை எல்லாம் ஜொலியா இருக்குது தானே, அந்த பிள்ளை ஜொலியா மட்டுமே தாம இருக்கும், ஓட எல்லாம் முடியும், படிக்கிறேன் சரியா, கொஞ்ச நாள் ஆக்டிவா நான் கவனிச்சா இருந்தேன், நீ அதுக்கப்புறம் ஆக்டிவ் இல்லாம போயிட்டா. நான் எல்லாரோடையும் கண்டெக்ட்லாம் இருக்கு, நான் எல்லாரையும் பார்த்து தான் இருக்கேன், நீங்க ஆக்டிவ் இல்லாம போவாதீங்க, சம்டேஸ் அப்படி ஆகும், திரும்ப ஆகும். நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னு விளைவிச்சானே, எல்லாரும் என்ன சமைக்கிறது லேசா படிக்கிறது லேசான்னு கேட்பேன்னு தான் நினைச்சீங்க. சமைக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். அது எனக்கு எப்படி தோணுதோ உங்களை எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணும். சஃப்னா ஒன்று சொல்ல, ஒரு 2 சொல்ல நீ. இணைகரத்தின் எதிர் கோணங்கள் சமனானவை. சரி, அடுத்தது இணைகரத்தின் மூலை விட்டம் பரப்பை இருசம கூறிடும். சரி, சரிதானே? சம்ஹா பாத்தி 10:40 சரியா முடிப்பேன், தூங்கிடுறேன். சம்ஹா ஃபஹ்மி, சாரி பாத்தின்னு வச்சிட்டேன், சாரி சம்ஹா ஃபஹ்மி, ரைட்டா? ஓ சார். வாசி, சரி வாசிக்கையில சொல்லுங்க. எதிர் கோணங்கள் சமன். இன்னொன்று சொல்லுங்க. எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமும் சமனும். ஏன் இப்படி வீட்டுக்கு பின்வாசலால போயிட்டு முன்வாசலால அப்படி போறீங்க? முன்வாசலால போனாங்க. இணைகரத்தின் எதிரெதிர் பக்கங்களும் இல்லாட்டி இணைகரத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமும். சரி, சானா சானாவா. அடுத்தது சஹாமா, ஒரு 2 சொல்லுங்க. இணைகரத்தின் மூலை விட்டம் சோமாய்க்குங்களா? சார். சாப்பிட்டீங்க, என்ன சாப்பாடு விட்ட? சாப்பாடு சோறு. கறி என்ன? இறைச்சி. நல்லா இருக்குன்னு நான் சாப்பிட்டா. அப்படியே சொல்லுங்க ஒரு 2. இணைகரத்தின் மூலை விட்டம் பரப்பை இரு சமகூறிடும். இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறிடும். சஹ்ரா மௌலானா எல்லாத்தையும் சொல்லி விடுங்க. இருக்கா சஹ்ரா மௌலானா? டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி விடுங்க. எதிரெதிர் பக்கம் சமனும் சமாந்தரமும். எதிர்கோணம் சமன். மூலை விட்டம் ஒன்றை ஒன்று இரு சமகூறி. இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறிடும். இணைகரத்தின் மூலை விட்டம் பரப்பை இரு சமகூறிடும். அடுத்தது ஜுன்ஹா, கடைசியா எல்லாத்தையும் ஃபுல்லா சொல்லுங்கம்மா. மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாத்தையும் கேட்ட மாதிரி தான் இருக்கு எனக்கு. இணைகரத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமும். எதிரெதிர் கோணங்கள் சமன். மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறிடும். மூலை விட்டம் பரப்பை இரு சமகூறிடும். அன்றைக்கு யாரைய விட்டு வட்லபம் கட்டினாங்க? யாரை விட்டு வட்லபம் கட்டினாங்க? யாரு? நானா வந்து கொடுத்து நிற்கிறீங்க வட்லபம். சரி, மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாத்தையும் கேட்ட மாதிரி தான் இருக்கு. அப்ஷா நுஹா விளையாடிச்சிடலாம் ஃபுல்லா. ஓ சார். ஓ சார்.
சோ இது இவ்வளவு நேரம் சொல்லும் போது போரிங்கா இருந்துச்சானே, என்னடா ஒரே இதை சொல்றாங்கன்னு. போரிங்கா இருந்துச்சானே இருந்துச்சானே. ஓ சார். இது வந்து பிள்ளைகள் சரியா எத்தனை மார்க்ஸ் வரும் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 100க்கு எத்தனை மார்க்ஸ் நீங்க சொல்லுங்க. 100க்கு எத்தனை? 2. மொத்தமா ஃபுல் பேப்பர் எடுத்தாலே 100க்கு 2 தான் வரும். ஒன்று அம்சானா அது எப்படி ஸ்கிரீன்ல வராது, சோ கொஞ்சம் பார்த்துட்டு என்னன்னு சொன்னா சொல்ற வழியை பார்த்து கொடுங்க. ஒன்று கூற்றுன்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? கூற்று. என்ன போடுறது? சிக் சிக் அப்படின்னா அல்லது என்ன செய்வான், ஒன்றை சொல்லி நடுவுல இடைவெளியை விட்டு, இப்போ நான் சொல்றேன் இணைகரத்தின் எதிரெதிர் சமனானவை, நடுவுல என்ன போடலாம்? ரெண்டு நாளே போடலாம். இணைகரத்தின் மூலை விட்டம் டேஸ் இரு சமகூறுடும். இதுல 2 வார்த்தை போடலாம். என்னென்ன வார்த்தை? ஒன்றே ஒன்று. அடுத்தது பரப்பு. அப்ப இந்த விஷயம் விளங்கிட்டானே. அப்ப கொஸ்டின் எப்படி வரும்? இந்த டைப் தான் வரும். அண்டர்ஸ்டாண்டா? இதே மாதிரி நம்ம 11ஆம் ஆண்டு கிளாஸ்ல வந்து 11ஆம் ஆண்டுல வட்ட தேட்டங்கள் இருக்கு. அப்படித்தானே? 11 10ஆம் ஆண்டு 11 நினைக்கிறேன், நீங்க மறந்துட்டு. அப்ப அதுலயும் வர்றதும் அந்த இது பாருங்க. அப்ப இந்த 2 விஷயம் இதுல பாருங்க. இதுல அடுத்த விஷயமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இணைகரம் ஒன்றுல நான் பெருசா வந்து எந்த ஒரு கொஸ்டினுமே செய்ய போறல்ல. ஏன்னா அது எக்ஸாமுக்கு போறல்ல, எக்ஸாமுக்கு வரப்போறல்ல. சரிதானே? சோ நான் வந்து உங்களுக்கு ஒரு போட்டோ அடிச்சு ஒரு கொஸ்டின் இப்பயே போட்டோ அடிச்சு வச்சு எனக்கு ஒரு நினைவு காட்டுங்க. அந்த சம்பளம் வரல, நான் ஸ்ட்ரீம் வரல. வேற யார் எனக்கு ஒரு நினைவு காட்டுறது? உங்களுக்கே நான் சார்ப்பா, நீ நினைவு காட்டம்பா. நீ நினைவு காட்ட நீ செத்தா நினைச்சுக்கோ. எனக்கு நாளைக்கு மார்னிங்கோ இல்லாட்டி இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகோ எனக்கு ஒரு 2-3 மெசேஜோ அஸ்காவும் நினைவு காட்டுங்க. சார் நீங்க கொஸ்டின் போடுறேன்னு சொன்னீங்க. என்ன சொல்லணும்? சார் நீங்க கொஸ்டின் போடுறேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு சேர்னு சொல்றதுக்கு இதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆசான். வேற என்ன சொல்லலாம்? வேற உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி ஏதாவது சொல்லுங்க, நீங்க பிரச்சனை இல்லை. முதல்ல படிச்சு நல்லா வந்தா போதானே. அடுத்தது இணைகரம் 2ல வர்ற விஷயத்தை இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு மேலோட்டமா நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிடிஎஃப், அந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கன்ஃபியூஷன் இல்லையா? சொல்றதா? சரி, இதுல இணையகாலத்துல வர்ற பிடிஎஃப் நீங்க ஒருத்தரும் பிரிண்ட் எடுக்க எடுக்கவே மாட்டாங்க. சரியா? பிரிண்ட் எடுக்க தேவையில்லை. விளைத்தன எல்லாருக்கும் பிரிண்ட் எடுக்க வேணாம். வந்து எப்படியும் ஒரு பேஜ் இல்ல 2 பேஜ் தான் வரும். நீங்க அதை கையாலேயே பார்த்து ஆயிஷா, நீ சந்தோஷம் தானே? மாச்சலுக்கு என்ன செய்யறது இல்லையா? நீ எழுதி போய் ஃபேன் போடுறதா இல்ல தானே? உம்மாடானே சொல்றது, அம்மா இந்த ஃபேனை போட்டுடுங்கம்மா தானே? சரி, இப்ப உமாமார் பாப்பாமார் எழுப்புறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுக்காங்க தெரியுமா? இப்ப நீங்க நல்லா தூங்குறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சுபகம் அந்த டைம் எழுப்பணும்டா, ஒன்று லைட்டை போட்டுடுவாங்க, 2வது என்ன ஆஃப் பண்ணி விடுவாங்க, டெக்னிக்கை வந்து யார் கண்டுபிடிச்ச எனக்கு தெரியல. இதை செஞ்சுதான் அம்மா எங்கடம்மா இருக்கட்டும் எழுப்பி விடுறது. சரியா? எப்படி இருக்குன்னு தெரியுமா? லைட்டையும் போட்டுவிட்டு ஃபேனையும் ஆஃப் பண்ணி விட்டா அப்படியா? என்ன சொல்றது, என்னமோ என்னது இந்த தலையெல்லாம் சுத்தி அப்படிதான் வரும். சரியா? சோ நாளைக்கு என்ன பாடம் படிப்போம்? திரும்பியும் ஒருங்கமே சமன்பாடு படிப்போம். முடியல, கிளாஸ் வெயிட் பண்ணுங்க. இப்ப இணையகரம் பாத்தீங்க தானே? சரி, இப்ப நான் வந்து சொல்ல உங்களுக்கு ஒரு மேஜிக் விஷயம் உண்டு. 4 ரூல்ஸ் பார்த்தோம் தானே? 4 ரூல்ஸ் பார்த்தோம் தானே? பார்த்தோமா இல்லையா? மெயினா 4 எடுக்கிற மொத்தம் 4 பார்த்தோம். அந்த 4ல 1 சரியா வந்தாலும் அவருக்கு பேர் என்ன? அப்ப 4ல 1 சரியா வந்தாலும் அதுக்கு பேர்
அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருக்கும் விளங்கிட்டா? 4ல 1 சரியா வந்தால் அதுக்கு பேர் என்ன? இணைகரம். 4ல 1 சரியா வந்தா இணைகரம். 1 சரியா வருது, அது இணைகரம்னு சொல்லிட்டீங்க. நான் மிச்சம் எல்லாமே கட்டாயம் அதுல சரியா தான் வரும். வரையா பாத்துக்கலாம். இணைகரமா இருக்கணும்னா இந்த 4 ரூல்ஸ் இருக்கணும். அப்படித்தானே? அப்படிதான் சரியா சொல்றது. 4ன்னா நான் இதை 2 ஒரே ஐடியா சேர்த்து சொல்றேன். 4 ரூல்ஸ் இருக்கணும். அப்ப இணைகரமா வரணும்னா 4 ரூல்ஸ் இருக்கணும். அது ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்லிட்டேன் அதுல 1 சரியா வந்தாலே அது இணைகரம் தான். சரியா சொல்றது? ஓகே தானே? 1 சரியா வந்தா அதுக்கு பேர் என்ன? அப்ப 1 சரியா வந்தா அது இணைகரம் சொல்றீங்கன்னா கட்டாயம் மிச்சமா இருக்க எல்லாமே அதுல கட்டாயம் அந்த இணைகரத்துல சரியா தான் பாடம். இதுலதான் ஸ்பெசிபிக்கா சில ஆட்கள் இருக்காங்க. டக்குன்னு நான் சொல்லிடுறேன். சதுரம். சதுரத்துல எல்லா பக்கமும் எப்படி இருக்கும்? நீங்க என்னன்னு சொல்லலாம்? எதிரெதிர் பக்கங்கள் எதிரெதிர் பக்கங்கள் சமன் அப்படின்றதால அதுக்கு பேர் என்ன? இணைகரம். ஆகவே சதுரம் ஒரு இணைகரம். இதான் அடுத்த கிளாஸ்ல தர போறேன். அதில் இப்பயே சொல்லிக்கணும். செவ்வகம் சொல்லுங்க. எதிரெதிர் பக்கங்கள் சமனா செவ்வகத்துல அதுக்கு பேர் என்ன? அதுவும் ஒரு இணைகரம். அதே மாதிரி அடுத்தது சாய் சதுரம். எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் சமன் அப்படின்றதால அதுக்கு பேர் என்ன? சமன்ற இணைகரம் இல்ல. அதுல என்ன விஷயம்? எதிரெதிரா இருக்க எல்லாம் சமனா தான் நீங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஆமினாட ஆமினா ஆஃப் பண்ணி கொடுங்க. ஒட்டோன்ல கிடைஞ்சினா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பரஹான் ஒட்டோன்ல ஓப்பன் பண்ணி போட்டு அந்த சொல்ற டைம் கொண்டு பண்ணுங்க. அப்பதான் சரியா கவரேஜ். அடுத்தது இப்ப இதெல்லாம் பேர் சொன்னேன். யார் யாரெல்லாம் சொன்னேன்? சதுரம், செவ்வகம், சதுரம். இதுல கஷ்டமான ஆளுக்கு பேரு சாய் சதுரம். என்ன பேர்? இவங்க 2 பேரும் ஈஸி. யாரு? சதுரமும் செவ்வகமும். அப்ப இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு ஸ்பெஷல் பேர் கொடுத்தோம். என்னென்ன பேர் கொடுத்தோம் சொல்லுங்க பாப்போம். நாட்பக்கல் சொன்னோம். நாட்பக்கல்ல ஸ்பெஷலான ஆள் யாரு? இந்த இணை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சதுரமாய்கட்டும், செவ்வகமாய்கட்டும், சாய் சதுரமாய்கட்டும் எல்லாருமே எல்லாருமே இணைகரம் தான். அப்ப நம்ம முதலாவது விட சொல்லும்போது நம்ம எப்படி சொன்னோம்? நாட்பக்கல் உதாரணம் கேட்ட நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? இணைகரத்தையும் ஒரு தனியால தானே சொன்னோம். அப்படிதான் இணைகரத்துக்குள்ள யாரெல்லாம் வரும்? சதுரம், செவ்வகம், இவ்வளவுதான் இந்த பாடம். இப்ப அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னா இணைகரத்துல பரப்பு பத்தி பார்ப்போம். அதாவது அடுத்த கிளாஸ் எப்போ உங்களுக்கு திங்கள் தான் நடக்கும். அதாவது இது திங்கள் நடக்கும். நாளைக்கு என்ன நடக்கும்? ஒருங்குமை சமன்பாடு நடக்கும். சரியா? நாளைக்கு கிளாஸ் எல்லாம் இருக்கு. லீவ் எல்லாம் தர மாட்டேன் இப்போதைக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அப்ப அதுல சாய் சதுரத்துல நீங்க எல்லாம் என்னத்துல பரப்பலாம் பார்த்துக்கணும். இணைகரத்துல பரப்போ சரி இணைகரத்துல பரப்பு பார்த்துருவாங்க. இணைகரத்துல பரப்பு பார்த்துட்டு வந்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இணைகரத்துல பரப்பும், சதுரத்துல பரப்பும், செவ்வகத்துல பரப்பும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க ஒவ்வொருவருக்கு தனித்தனியா செய்யுங்க. பார்த்து நீங்களா எக்ஸ்ட்ராவா எழுதி கொண்டு என்ன ஹப்ஸா வருவியா? சரி என்ன சீமானவா எழுதிட்டு வருவியா இல்லாட்டி அவ்வளவுதானா? வருவேன் சார் எழுதிட்டு. சர்ஃபா கேட்க தேவையில்லை. எழுதிட்டு வருவியா? இல்லையே எழுதிட்டு வருவேன். ஓகே. சஸ்னா ஓ சார். என்ன எழுதிட்டு வரணும்? சொல்லு என்ன எழுதிட்டு வரணும்? நீ எங்கேயோ போயிட்டு தானே வந்தீங்க. சொல்லு சஸ்னா. சமா என்ன எழுதிட்டு வரணும்? பரப்பளவு. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படிதான் இருக்கும். இணையரத்துல பரப்போ, சதுரத்துல பரப்போ, சாயத்துல பரப்போ, அதே போல செவ்வகத்துல பரப்போ. இவ்வளத்தையும் எழுதி கொண்டு சரியா? சோ இந்தியன் கிளாஸ் முடிச்சுக்கோங்க. இது ஒரு சப்பு பாடம் தான். சோ டோன்ட் வரி. அடுத்த நாளைக்கு நடக்க போற பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். அது கட்டாயம் உத்தரமே வராது. சரியா? சார் வால்ல. பாய் பாய்.
சரி ஓகே ஓகே பாய் குட் நைட் பாய் பாரக்கல்லா ஃபியா மனில்லா வலைக்கும் அஸ்ஸலாம் பாய் பாய் பாரக்கல்லா தேங்க்யூ சார். வெல்கம் 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 பாய் நூரா நூரா எங்க போயிட்டா நூரா பாய் பாரக்கல்லா சஹனா பாய் பாய் சார் பாய்டா 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 பாய் அர்ஷத் பாய் முனாசிர் பாய்டா பாய் பாய் பாய். பாய் பாய் ஜஸாக்கல்லாஹ் சார். பாரக்கல்லா 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 மாஹிரா பாய் ஹம்சானா பாய் பாய் நாளைக்கு பார்ப்போம் ஓகே